பாண்டவர்கள் ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த யாகம் நிறைவடைந்த பிறகு மகாராஜா யுதிஷ்டிரர் பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு விதமான தானங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார். அதன் பிறகு யுதிஷ்டிரர் பகவான் கிருஷ்ணரிடம், எனது சேவையில் அனைத்து பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் திருப்தி அடைந்தனரா என்பதை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்டார். அதற்கு கருணையுள்ளம் கொண்ட பகவான் கிருஷ்ணர் அவருடைய சங்க யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு பக்கம் வைத்தார். பின்னர் கிருஷ்ணர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், யாகத்திற்கு வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் திருப்தி அடைந்தனர்கள் என்றால் இந்த சங்கு தானாகவே முழங்கும் என்றார் கிருஷ்ணர். மகாராஜா யுதிஷ்டிரர் எல்லா பிராமண மற்றும் வைஷ்ணவ விருந்தினர்களுக்கு மிகுந்த அக்கறையுடன் சேவைகள் செய்தார். ஆனால் முடிவில் கிருஷ்ணருடைய சங்கானது முழங்கவில்லை. இதனால் யுதிஷ்டிரர் என்ன தவறு நடந்திருக்கும் என்பதை அறிய விரும்பி பகவான் கிருஷ்ணரின் உதவியை பணிவுடன் வேண்டினார். அதற்கு பகவான் கிருஷ்ணர், இந்த நகருக்கு அப்பால் வால்மீகா என்ற மிகவும் பணிவான பக்தர் ஒருவர் வாழ்கிறார். அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். நீங்கள் நடத்திய இந்த ராஜசூய யாகத்தில் அவர் முறையாக கவனிக்கப்படவில்லை என்றார் கிருஷ்ணர். உடனே யுதிஷ்டிரர் பீமன் மற்றும் அர்ஜுனனை அனுப்பினார். அந்த பக்தரை உடனடியாக கண்டுபிடித்து நாளை அரண்மனைக்கு பிரசாதம் ஏற்பதற்கு அழைத்து வருமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டார். பிறகு திரௌபதியிடம் விதவிதமான பிரசாதங்களை உண்டாக்குமாறும் கட்டளையிட்டார். பீமனும் அர்ஜுனனும் விரைவாக சென்று அவரை தேடினார்கள். பின் தலைநகருக்கு வெளியே உள்ள வனத்தில் அவரை கண்டுபிடித்தார்கள். அவர் மிகவும் ஏழ்மையான குலத்தை சேர்ந்தவராவார். பீமனையும் அர்ஜுனனையும் கண்ட வால்மீகா உடனடியாக தனது பணிவான வணக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்தார். வால்மீகா பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் தன்னுடைய வணக்கங்களை செலுத்திவிட்டு அவர்களிடம் அழுதபடியே கேட்டார், என்னை அரண்மனைக்கு அழைத்து செல்ல நீங்களே ஏன் வரவேண்டும்? நீங்கள் உங்கள் சேவகர்களை அனுப்பியிருக்கலாமே என்றார். மேலும் அவர், மன்னரது சகோதரர்கள் இப்படி நேரடியாக வந்து சிரமம் மேற்கொண்டது அவ்வளவு சரியல்ல என்றார். பின் வால்மீகா அவர்களை வணங்கிவிட்டு அவர்களது உத்தரவிற்காக கூப்பிய கரங்களுடன் காத்திருந்தார். இப்போது பீமன் அவரிடம் கூறினார், நமது அஸ்தினாபுர சக்கரவர்த்தி அவர்கள் உங்களை நாளை பிரசாதம் ஏற்பதற்கு தாமதமின்றி அரண்மனைக்கு வருகை புரிய அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்றார். பீமனின் இந்த வார்த்தையை கேட்டதும் வால்மீகா அழத் தொடங்கினார். பின் அவர் பீமனிடம் கூறினார், என்னை போன்ற நபர் மன்னரின் அரண்மனையில் பிரசாதம் ஏற்பதென்பது எப்படி சாத்தியமாகும்? ஆனால் நானும் ராஜசூய யாகத்தின் போது அங்கு பிரசாதம் உண்டேன். ராஜசூய யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பிரசாதம் உண்டபின் அந்த எச்சில் இலைகள் வெளியே வீசப்பட்டன. அந்த எச்சில் இலைகளில் இருந்த பிரசாதத்தை நான் உண்டேன் என்று விபரமாக மிகவும் பணிவுடன் அவர்களிடம் கூறினார் வால்மீகா. பின் வால்மீகா, அதிலேயே நான் மிகவும் திருப்தி அடைந்து விட்டேன். அதனால் என்னை பிரசாதம் ஏற்க அரண்மனைக்கு அழைக்க வேண்டாம் என்றும் அதற்கு தகுதியானவன் நான் அல்ல என்றும் அவர் பணிவோடு கேட்டுக்கொண்டார். எனினும் பீமன் அவரை, நீங்கள் நாளை கண்டிப்பாக அரண்மனைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் பின் அடுத்த நாள் மிகுந்த பணிவோடும் பயத்தோடும் வால்மீகா அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனைக்கு வந்த வால்மீகா முதலில் தனது பணிவான வணக்கங்களை ராஜ குடும்ப அங்கத்தினர் அனைவருக்கும் செலுத்தினார். மகாராஜா யுதிஷ்டிரர் வால்மீகாவை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அவரது பாதங்களை கழுவ விரும்பினார். ஆனால் சாதுவான வால்மீகா மிகுதியான தர்ம சங்கடத்துடன் வேண்டாம் என்று மறுத்தார். இதற்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல என்று அவர் கூறினார். பின் வால்மீகா தன்னுடைய போற்றத்தக்க பரம புருஷரான பகவான் கிருஷ்ணருக்கு மீண்டும் மீண்டும் தன்னுடைய வந்தனங்களை தெரிவித்தார்.
பின் பகவான் கிருஷ்ணர் கூறியபடி யுதிஷ்டிரர் பணிவான சாதுவான வால்மிகாவின் பாதங்களை கழுவினார். பின் வால்மிகா அமர்வதற்கு நேர்த்தியான இருக்கைகள் அளிக்கப்பட்டன. பலவிதமான பிரசாதங்கள் அவருக்கு பரிமாறப்பட்டன. அவருக்காக திரௌபதி தன் கையாலேயே விதவிதமான பதார்த்தங்களை சமைத்திருந்தாள். அவள் சமைத்த அத்தனை வகைகளும் வால்மிகாவின் முன் பரிமாறப்பட்டது. ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக வால்மிகா அனைத்து வகையான பதார்த்தங்களையும், அதாவது இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு என எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பிசைந்து பின் அதை உண்ணத் துவங்கினார். அவர் இவ்வாறு உண்பதை பார்த்து கொண்டிருந்த திரௌபதி மனம் வருத்தமடைந்தாள். அவள் அந்த பதார்த்தங்கள் அனைத்தையும் சமைப்பதற்கு முழு நாளையும் செலவு செய்திருந்தாள். ஆனால் வால்மிகா ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தனித்தனியாக உண்ணாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து சாப்பிட்டார். இதை பார்த்த திரௌபதி, இந்த சாதுவிற்கு நாகரிகமாக பிரசாதத்தை உண்ண தெரியவில்லையே என்று எண்ணினாள். வால்மிகா உணவு உண்டு முடித்ததும் மகாராஜா யுதிஷ்டிரர் அவருக்கு போதுமான அளவு தானங்களை வழங்கி அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் சென்ற பின்னும் கிருஷ்ணருடைய சங்கு இன்னும் முழங்கவில்லை. இதனால் பெரும் பதட்டத்திற்குள்ளான யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணரிடம் ஏன் இவ்வாறு நடந்தது என்று கேட்டார். அதற்கு பகவான் கிருஷ்ணர், யாரோ ஒருவர் வால்மிகாவிற்கு குற்றமிழைத்திருக்கின்றார்கள் என்றார். கிருஷ்ணர் இவ்வாறு கூறியதை கேட்டு அனைவரும் மௌனமானார்கள். பின் பாண்டவர்கள் 5 பேரும் கூறினார்கள், அவருக்கு நாங்கள் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்றார்கள் பாண்டவர்கள். ஆனால் திரௌபதி மட்டும் அமைதியாக இருந்தாள். இறுதியில் திரௌபதி கூறினாள், நான் அவருக்காக மிகுந்த சிரமப்பட்டு சமைத்தேன். ஆனால் அந்த வால்மிகா ஒவ்வொரு பதார்த்தங்களையும் தனித்தனியாக சாப்பிடாமல் அனைத்தையும் ஒன்றாக பிசைந்து சாப்பிட்டார். அவருடைய இந்த செயலால் நான் எனது மனதினால் அவரை தவறாக நினைத்தேன் என்றாள் அவள். இப்போது பகவான் கிருஷ்ணர் கூறினார், அவரை திரும்பவும் அழைத்து ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள்? எங்களைப் போன்று ஏன் ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக உண்ணவில்லை என்று கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர். எனவே வால்மிகா மறுபடியும் அழைத்து வரப்பட்டார். அவரிடம் மகாராஜா யுதிஷ்டிரர், ஏன் நீங்கள் எல்லா பதார்த்தங்களையும் ஒன்றாக பிசைந்து கலந்து உண்டீர்கள்? அவ்வாறு நீங்கள் உண்டதில் ஏதாவது அர்த்தம் உள்ளதா என்று அவரிடம் கேட்டார் யுதிஷ்டிரர். அதற்கு வால்மிகா கைகளை கட்டிக்கொண்டே அவர்கள் அனைவருக்கும் பதிலளித்தார், பிரசாதம் என்பது இறைவனின் கருணையாகும். ஏற்கனவே பிரசாதம் பகவானால் உண்ணப்பட்டுவிட்டது. ஏனென்றால் அவரே பிரசாதத்தை ஏற்றுக்கொள்பவர், நான் இல்லை. நான் அவரது சேவகன். அவர் ஏற்ற பிரசாதத்தில் மிச்சத்தை நான் ஏற்பதில் மரியாதையுடனும் எந்த குற்றமும் இழைத்து விடாமல் இருப்பதிலும் நான் கவனத்துடன் இருந்தேன். அப்படி நான் அந்த பிரசாதத்தை உண்ணும்போது இது எனக்கு பிடித்திருந்தது, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று நான் அதை அனுபவித்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதை உண்பவன் நான் அல்ல. உதாரணமாக, இந்த சட்னி எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் அதை சாப்பிட மாட்டேன். அதுபோல இந்த இனிப்பு எனக்கு பிடிக்கிறதென்றால் அதை நான் நிறைய சாப்பிடுவேன். ஆனால் இறைவனின் பிரசாதத்தை உண்பவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அதனால்தான் நான் இவ்வாறு செய்தேன். இப்போது கூறுங்கள், நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்றார் வால்மிகா. அவரின் இந்த பக்தி பூர்வமான பதில் பாண்டவர்களின் கண்களை திறந்தது. யுதிஷ்டிரர் மற்றும் திரௌபதி முதற்கொண்டு அனைவரும் தங்களுடைய தவறுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அதன் பிறகு கிருஷ்ணருடைய சங்கானது மிகுந்த சத்தத்துடன் முழங்கியது. யுதிஷ்டிர மகாராஜாவின் யாகம் முழுமையான வெற்றியே என்பதை அது உறுதிப்படுத்தியது.